வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் 2 முந்திரி சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும் தெரியுமா? பலவீனம் குறையும், உடல் சக்தி அதிகரிக்கும், எலும்புகள் பலப்படும், மூளை வேகமாகவே வேலை செய்யும். ஆனா இதை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும், எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முந்திரியில மறந்திருக்கக்கூடிய ரகசியங்களை முழுசா தெரிஞ்சுக்கிறேங்க. முந்திரிங்கிறது உலகம் முழுக்க மிகவும் பிரபலமான ஒரு ட்ரை ஃப்ரூட். இதுல புரதம், நல்ல கொழுப்பு, இரும்புச்சத்து, மெக்னீசியம், சிங்க், விட்டமின் இ, விட்டமின் கே, காப்பர் மாதிரியான உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இதுல இருக்குது. 100 கிராம் முந்திரியில புரோட்டீன், ஹெல்தி ஃபேட், ஃபைபர், மெக்னீசியம், சிங்க், அயன் அதிகமாகவே இருக்கு. இதனால தான் பலர் இதை நேச்சுரல் எனர்ஜி ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இது உடலுக்கு தரக்கூடிய சக்திகளை பார்க்கலாம். பலருக்கும் காலையில எழுந்த உடனே சோர்வு இருக்கும், சிறிது வேலை செய்தாலே களைப்பு வரும். இதற்கு முக்கிய காரணம் சத்து குறைவு, இரத்த சோகை, பலவீனம். முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மற்றும் புரதம் உடம்புக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை தரும். தினமும் 2 அல்லது 4 முந்திரி சாப்பிட்டா உடல் சக்தி அதிகரிக்கும், சோர்வு குறையும், உடல் புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். முந்திரியில் இருக்கக்கூடிய சிங்க் மற்றும் மெக்னீசியம் உடலின் ஹார்மோனை பேலன்ஸ் சரி செய்ய உதவுகிறது. ஆண்களுக்கு உடல் பலம், ஸ்டாமினா, சோர்வு குறைவு இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு பயன்படுது. அது ஆண்களுக்கான ஆண்மை பவர், டெஸ்ட்ரோசன் ஹார்மோனை பூஸ்ட் பண்றதுக்கு முந்திரி பயன்படுது. பெண்களுக்கு இரத்த சோகை குறைவு, ஹார்மோன் சமநிலை, ஸ்கின் க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் இது கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதனால தான் இதை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. பலரும் நினைப்பாங்க முந்திரி சாப்பிட்டா கொழுப்பு கூடும் என்று. ஆனா உண்மையில் முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு இதயத்திற்கு மிகவும் ஆரோக்கியமானது, நல்லது. இதனால பேட் கொலஸ்ட்ரால் குறையும், ஹார்ட் ஹெல்த் மேம்படும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். ஆனா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா பல விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். டெய்லி நீங்க எடுக்கலாம். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகளை பலமா வச்சுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில மெக்னீசியம் மற்றும் கால்சியம் ரெண்டுமே இருக்குது. இதனால எலும்புகள் பலமாக்கப்படும், மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். வயது அதிகரிக்க உடல் உறுதி ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க முந்திரியை தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்க உடல் உறுதியாக்கப்படும். குறிப்பா 40 வயதிற்கு மேல உள்ளவர்களுக்கு முந்திரி ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு உடலை கொடுக்கறதுக்கு பயன்படும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, மூளை திறனை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரி பிரெயின் பூஸ்டராகவும் வேலை செய்கிறது. இதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு நினைவாற்றலை அதிகரிக்கும், கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கிறதுக்கும், குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு இந்த முந்திரி பயன்படுது. முக்கியமா படிக்கும் குழந்தைகளுக்கு தினமும் 2 முந்திரி கொடுத்தா அவங்க நல்லாவே கான்சென்ட்ரேஷன் பவரோடு படிப்பாங்க. படிச்சது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். சில குழந்தைகள்லாம் எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டு படிச்சாலும் படித்தது ஞாபகத்துல இருக்காது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு நீங்க டெய்லி 2 முந்திரி மட்டும் கொடுத்தால் போதும், அவங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகமாயிரும். நிறைய பேர் வயதானவர்களுக்கு 60 வயதை தாண்டினவர்களுக்கு சொல்ல வந்த வார்த்தையை மறந்துடுவாங்க, மறதி அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மறதியை சரி பண்ணுறதுக்கு டெய்லி 2 முந்திரியை எடுத்துக்கிட்டா போதும், அவங்களுடைய பிரெயின் நல்லாவே ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுதுங்க. இங்க பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, முந்திரி சாப்பிட்டா உடல் எடை கூடுமா அப்படின்னு. ஆமாங்க, அளவுதாங்க. கம்மியான அளவுல எடுத்துக்கிட்டா உடல் எடை கூடாது, அதிகமா எடுத்துக்கிட்டா உடல் எடை கூடும். அது நார்மலா ஒரு 2 முந்திரி ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா உடல் எடை கூடாது. அதுக்கு மேல கூடுதலா ஒரு 6 முந்திரி நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடை கூடும். ஸோ உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 6 முந்திரி தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் 2 முந்திரி நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் சக்தி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகள் முந்திரி சாப்பிடலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்க்கரை இருக்கிறதுனால முந்திரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். முந்திரில நார்ச்சத்து மற்றும் நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதனால சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம். இது பிளட் சுகரை வந்து திடீர்னு அதிகரிக்க செய்யாது. பசிய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படும். அன்னெசரியா நம்ம வேற ஏதாவது ஒரு உணவுகளை வந்து சாப்பிட்றத வந்து கம்மி பண்றதுக்கு, குறைக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. ஆனா இந்த முந்திரிய வந்து உப்பு சேர்த்தோ இல்ல எண்ணெயில வறுத்தோ சாப்பிடக்கூடாது. இத வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். நீங்க வெறுமனவே முந்திரிய மட்டும் தான் எடுத்துக்கொள்ளணும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த முந்திரிய எப்படி சாப்பிட வேண்டும்? அது ரொம்பவே முக்கியங்க. முந்திரி சாப்பிட்றதுக்கான சிறந்த வழிகளை தான் நம்ம பார்க்க போறோம். இரவுல ஊற வைத்து காலையில சாப்பிடலாம். பாலுடன் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா ஸ்மூத்தி கூட சேர்த்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு பவுடர் செய்து கொடுக்கலாம். அது முந்திரிய வந்து நீங்க லைட்டா எண்ணெய் போடாம வெறுமனமே வடச்சட்டியில போட்டு வறுத்து அதை நீங்க பவுடர் பண்ணி வச்சு டெய்லி கொடுக்கக்கூடிய பாலில் சிறிதளவு பவுடரை கலந்து நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஊற வைத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் நல்லாவே இயங்கும். வயதானவர்களுக்கு ஊற வைத்த முந்திரி சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. அப்பதான் அவங்களுக்கு வேகமாவே செரிமானம் நடக்கும். யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? சிலர் கவனமாக இருக்கணுங்க. நட்ஸ் அலர்ஜி இருப்பவர்கள், சிலருக்கு வந்து சில உணவுகள் வந்து அலர்ஜி ஆகும். அவங்கெல்லாம் எடுக்க வேண்டாம். அதிக உடல் எடை இருக்கிறவங்க முந்திரியை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அளவோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சொன்ன இவங்கெல்லாம் கண்டிப்பா 2 முந்திரி எடுத்துக்கிட்டா போதும் ஒரு நாளைக்கு. தினமும் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஒரு நாளைக்கு பெரியவர்கள் வந்து 2 அல்லது 5 முந்திரிகள் 2லேருந்து 5க்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். குழந்தைகள் வந்து 1 இல்லைன்னா 2 தான். உடற்பயிற்சி செய்கிறவங்க 5 முதல் 8 எடுத்துக்கலாம். இதற்கு மேல சாப்பிட வேண்டாம். நல்ல உணவுகளா இருந்தாலும் அதற்கும் கட்டுப்பாடு இருக்குது. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். முந்திரியை அதிகமாக சாப்பிட்டாலும் உங்க உடலுக்கு பலவிதமான தீமைகள் ஏற்படும். அதனால தான் அளவோடு எடுத்துக்கிற சொல்றோம். முந்திரிங்கிறது ஒரு சாதாரண ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை, உடலுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு இயற்கை உணவு. தினமும் நீங்க அளவோடு சாப்பிட்டீங்கன்னா உடல் பலம், மூளை திறன், இதய ஆரோக்கியம், எலும்பு பலம் எல்லாமே மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.